எக்ஸ்ட்ரோவர்ட் சினிமால எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டுருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து ஒரு மாதிரி ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ விஜே பார்வதிக்கிட்டே வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி நான் ரொம்ப மொக்கம் வாங்கிட்டேன் போல், ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக போச்சு வீக்கெண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வெளியே வந்து வினோத் கிட்ட வந்து பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் ரொம்ப எமோஷனலாக வந்து பேசினது வந்து பார்க்க முடிஞ்சுது. நான் என்ன நானே இழக்கிறனோ, லூசிங் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், நீ திரும்பவும் வந்து வரலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து கம்பேக் கொடுத்து டைட்டில் வின்னர் ஆனவங்கலாம் இருக்காங்க. வைல்ட் கார்ட்லலாம் வந்து டைட்டில் வின்னர் ஆனவங்க இருக்காங்க. ஸோ நீ கண்டிப்பாக வந்து நீ அந்த கோவத்தை மட்டும் குறைச்சிட்டு நீ இனிமேல் விளையாடின அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீ நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சில எமோஷனலான விஷயங்கள் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னா, அவர் வந்து தனியாக வீடு எடுத்து தான் வந்து இப்போது இருக்கார் போல். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து பெருசாக வருமானம் இல்லை மச்சான், அதனால் வீட்டில் வந்து அப்பப்போ காசு கேட்குற மாதிரி இருந்தது. அதனால் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக நான் வந்து வீட்டை விட்டு சண்டை போட்டு வந்துட்டேன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே. அப்போ இருந்தே நான் வந்து தனியாக தான் இருக்கேன். நடுவில் வந்து அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்பப்போ வந்து நான் போயிட்டுருந்தேன். பட் அதுக்கப்புறம் பெருசாக வந்து போகல. ஸோ நானே தான் வந்து எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எமோஷனாக சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அக்காவுக்கு 2 பசங்க இருக்காங்க ஆவடியில் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கப்புறமா இந்த கேமில் வந்து நான் வந்து இனிமேல் ஒழுங்காக இருக்கலான்ட்டு இருக்கேன் மச்சான். இது மாதிரி நான் வந்து பாருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசிகிட்டு இருந்தார். அதே மாதிரி டக்குன்னு வந்து இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு வந்து அவர் திரும்பவும் அந்த ப்ராட்டப் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அவர் போனார். ஸோ மச்சான், நான் ப்ராட்டப்புன்னு சொன்னது நான் வேறு மீனிங்கில் சொன்னேன். இவன் எதுக்கு சபரி வந்து ஏற்றி விடுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ப்ராட்டப்னால் நான் என்ன மீன் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராட்டப் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் எப்படி இருக்கோம், நம்ம காலேஜில் எப்படி ஒருத்தரை நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ப்ராட்டப்பு. நான் உடனே வந்து அவங்க அப்பா அம்மாவை சொன்னதான் வந்து அவன் எடுத்துக்கிட்டான். உடனே சபரி வந்து ஏற்றி விட்றான், அது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னோடனே விஜே பார்வதியும் அந்த இடத்துல இருந்தாங்க. அதே மாதிரி வினோத்தும் வந்து கரெக்டாக சொன்னாங்க அவங்களுக்கு. ப்ராட்டப் அப்படின்னு நீ சொன்ன உடனே எங்களுக்கும் அந்த மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ நீ மனசில் ஒரு மீனிங் வச்சுட்டு சொன்னால் அது வந்து மக்களுக்கு வந்து போய் கன்வே ஆகாது. ஸோ நீ சொல்கிற ஒரு மீனிங் அப்படி சொன்னீங்கன்னா அவங்க வளர்ப்பை பற்றி பேசுகிற மாதிரி தான் அது அர்த்தமாகும். ஸோ அதனால் நீ அந்த மாதிரி பேசாத தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி பேசவே எனக்கு வந்து பயமாக இருக்குது மச்சான், இப்போல்லாம் எங்கள் வீட்டில் எது பேசினாலும் தப்பாகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அது மாதிரி அட்வைஸ் கொடுத்து அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத, நீ பாட்டுக்கு உன் கேமை நீயாக இருந்து விளையாடு, கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வினோத் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ கமருதீனோட கேமில் இனிமேல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.